இந்த இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு நாமத்தாலே வருக சொல்லி வரவேற்கிறேன். கடந்து செல்வதற்கு முன்பாக நம்ம கடந்த பல வாரங்களாக பார்த்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். தகுதியாக்கப்படுதல் என்ற தலைப்பிலே நான் போய்த்து கொண்டு வருகிறேன். தகுதியாக்கப்படுதல், யாராலும் தகுதியாக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நான் அநேக காரியங்களை சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து வரேன். தகுதி இல்லாத மனிதனை தேவன் தகுதியாக்குகிறார். எந்த மனுஷனுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்றானோ, எனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்றானோ, அந்த மனுஷனை தான் தேவன் தகுதியாக்குறாரு. அப்படிப்பட்ட மனுஷன் தான் ஆண்டவருக்கு தேவைப்படுது. அப்படிப்பட்ட மனுஷன் தான் ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்துறாரு. ஏன் அப்படின்னா, அப்போதான் அந்த தகுதி இல்லாத மனிதனுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். தன்னால செய்ய முடியும், நான் சாதிக்க முடியும், நான் மேல வர முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வர வைக்கணுன்றதுக்காக தான் அப்படி செய்யறாரு. அது மாத்திரமல்ல, அவன் சமுதாயத்தினால தள்ளப்பட்டவனா இருக்கும். அப்படின்னால அவனுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வியின் பயம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால கர்த்தர் இப்படிப்பட்டவனை எடுத்து பயன்படுத்துறாரு. காரணம், அப்படிப்பட்டவன் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக காணப்படுறான். ஏன்னா நம்மள ஆண்டவர் எப்படி பாக்குறான்னா, நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீங்க. ஏன் நம்மள தகுதி இல்லாதவன் தெரிந்து கொள்கிறார் அப்படின்னா, நான் தகுதி இல்லாத என்னை கற்று தெரிந்து கொள்ளும் பொழுது மற்றவர்கள் அதே போல தகுதி இல்லாதவர்களை நான் பார்க்கும் பொழுது அவர்கிட்ட நான் சாட்சியா இருக்கணும். கர்த்தர் என்னை தகுதியாக்கினார், அப்படி ஒன்றை விட பண்ணுவாரு தகுதியாக்குறார். அந்த ஒரு சாட்சிக்காக தான் கர்த்தர் இப்படி தகுதி இல்லாதவர்களை எடுத்து தகுதியாக்குகிறார். சரி, அப்படி பார்த்தா நம்ம அநேக காரியங்களை குறிக்கணும். தேவனுக்கு அருகாமையிலே அவர் பக்கத்துல உட்காரத்தக்கதான ஒரு வாய்ப்பையும், அந்த உட்காரத்தக்கதான ஒரு அதிகாரத்தையும், அந்த தகுதியையும் தருகிறார். சரிக்கு சமமா உட்கார வைக்கிற அளவுக்கு தகுதியாக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு தகுதியாக்கப்படணும் கொஞ்சம் யோசிப்பாரு. அவர் பரிசுத்தர், ஆக நீங்கள் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப அதே போல அவர் பரிசுத்தரா இருக்கணும், நான் பக்கத்துல உட்காரத்துக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நானும் பரிசுத்தமாகிறேன், அவரும் பரிசுத்தமாகிறாரு. நாங்க ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார தகுதி இருக்கு. அப்ப அந்த தகுதி, அந்த பக்கத்துல உட்காரத்துக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு கூட பக்கத்துல உட்காரத்துக்கு தகுதியாக்கப்பட்டு கொண்டு வருகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். பரலோகம் போய் எங்க இருக்க போறோம்? அவரோடு கூட இருக்க போறோம். அப்ப பரலோகம் போய் அங்க என்ன பண்ண போறோம்? அவரோடு கூட இருக்கிறோம்னு சொன்னா, அந்த இடத்துல அவர் பரிசுத்த, நானும் பரிசுத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற வகையில அவரோடு கூட இருக்கிற அந்த தகுதி. அப்ப நம்மை நாம மேன்மைப்படுத்திக் கொள்கிற ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு காரியம். கிறிஸ்தவனா இருப்பதே பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா நானும் கடவுளும் ஒன்னா இருக்கிறோம். கடவுளோடு கூட நான் இருக்க போறேன், கடவுளோடு கூட ஐக்கியம் போறோம், கடவுள் நானும் ஒன்னா இருக்க போறோம்னா ஒரு பெருமைக்குரிய விஷயமாச்சே. அவர் கடவுள், நான் சாதாரண மனுஷன், அவர் எங்கேயோ நான் எங்கேயோ அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் பேசுவோம். ஆனா இங்க ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கோம்னா, நான் வேற அவர் வேற இல்லை, அவர் வேற நான் வேற இல்லை. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாரு. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை கற்றுக் கொடுக்கலாம். அது நம்ம இழந்து போகலாமா? அது நம்ம விட்டு கொடுத்துடலாமா? அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவரோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்று இங்க நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வரும்பொழுது, சிந்தனையில நாம் தெளிவுள்ளவர்களா இருக்கணும். சிந்தனையில நாம் தெளிவு உள்ளவர்களா இருப்போமே ஆனால் நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு வந்துடும். நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் என்ன தகுதியாக்கிட்டாரு. என்ன மனுஷன் என்ன தகுதி இல்லைன்னு சொன்னாலும் கர்த்தர் சமுதிரம் தகுதி உள்ளவனா நான் இருக்கிறேன். மனுஷனுடைய பார்வையில தகுதியா இருக்கிறனா இல்லைன்றது அவசியமே இல்லை. அவன் என்ன மட்டமாவும் பார்க்கட்டும், ஏளனமாவும் பார்க்கட்டும், எப்படி வேணா பார்க்கட்டும், ஆனா கர்த்தருடைய பார்வையில நான் தகுதியா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் மனுஷனுடைய பார்வையில தகுதி இல்லாம இருந்தாதான் கர்த்தருடைய பார்வையில தகுதியா இருக்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? ஆனாதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டேன்னு சொன்ன காரணம் தெரியுமா? இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்காக நான் என்னை மாத்திக்க மாட்டேன், நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, நான் உங்களுக்காக நான் மாற மாட்டேன்னு சொல்றான் பாருங்க. அவன் கர்த்தருக்கு என்று வாழ்கிறவனா இருக்கான். இல்லையா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு காரியத்தை பாக்குறோம். அப்போ நம்ம மாம்ச சிந்தையும் ஆவியின் சிந்தைக்கும் வேறு பிரிச்சு நம்ம அநேக காரியம். அதுல ஒரு காரியத்தை பார்த்தா, நம்ம எல்லாவற்றிலும் தேறினவர்களா இருக்கணும். இப்ப சபைக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கத்துக்கிறதுக்காக சபை போறோம். சபை என்ற இடம் ஒரு கூடி வருகிற இடம் மாத்திரமல்ல, கற்றுக்கொள்கிற ஒரு இடம், ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி. இங்க வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோம். வேத வாசிப்பது எப்படி கற்றுக் கொடுக்கிறோம், ஜெபிப்பது எப்படி கற்றுக் கொடுக்கிறோம், தேவனோட ஐக்கியம் கொள்வது எப்படி கற்றுக் கொடுக்கிறோம், தேவனோடு கூட சேர்ந்து வாழ்வது எப்படி கற்றுக் கொடுக்கிறோம், விசுவாசம்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கிறோம், விசுவாசத்துல வாழ்றது என்னன்னு கற்றுக் கொடுக்கிறோம். அந்த கற்றுக் கொடுக்கிற இடம் தான் சபை. பாவிகளை ரட்சிக்கிற இடம் சபை இல்லை. பாவிகள் தன்னுடைய இருதயத்தில் ரட்சிப்பு உண்டாகிறது.
ஆனால் அது போதித்து வழிநடத்துகிற இடம்தான் சபையை காணப்படுது. அப்ப சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கிளாஸ்ல ஒரு பையன் மக்கு பையன் வந்தா கூட அந்த கிளாஸ் டீச்சர் கையில தான் இருக்குது அவனை தேர்த்துறது. இருக்கீங்களா? கிளாஸ் டீச்சரு என்ன பண்ணணும்னா அந்த மக்கான பையனை நல்லா படிக்க வச்சு அவனை கிளாஸ் பாஸ்டா வர வச்சாங்கன்னா அந்த டீச்சருக்கு பெருமை. கரெக்டுங்களா? ஆனா எது ஸ்கூல் அப்படி செய்யறது இல்லை, அது வேற விஷயம். ஆனா உண்மையா தான் செய்யணும். படிக்கிற பசங்களுக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுக்குறது டீச்சர் கிடையாது, படிக்காத பசங்களே தேர்த்து தான் டீச்சர். அப்படிதான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனை தேற்றுகிற இடம் தான் சபை. நல்லா இருக்கிற கூட்டி வச்சுட்டு போதிக்கிறது சபை இல்ல. ஏற்கனவே ஆண்டவர் பத்தி அறிந்தவர்கள், ஆண்டவர் பத்தி தெரிந்தவர்கள், ஆண்டவர் முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்களை கூட்ட வச்சு கூட்டம் நடத்துறது பேரு சபை இல்ல. ஆண்டவர் பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்றவங்க பாருங்க, அவனை தேற்றுறதுதான் சபை. எனக்கு ஒண்ணுமே நடக்கிறது இல்லைங்க, நல்லதே நடக்க மாட்டேதுங்க, எனக்கு எல்லாமே கெட்டதாக நடக்குது, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு தேத்துறோம் பாருங்க, அதான் சபை. சபையிலே போதகர் போதிக்கிறார்னா சொல்லிக் கொடுக்கிறார் அர்த்தம். அப்ப போதகர் போதிக்கிறாரு, நீங்க கேட்கிறீங்க, நீங்க என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். அப்படின்னா எதுக்கு கற்றுக்கொள்ளணும்னா நாம் வைராக்கிய வாஞ்சியா இந்த பூமியில நிற்கும்படியா கற்றுக்கொள்கிறோம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது பிரதர். ஒருத்தர்கிட்ட கேட்டேன், கோயிலுக்கு போறீங்களா? கோயிலுக்கு போறேன். எவ்வளவு வருஷமா போயிருக்கோம்? 30 வருஷமா கோயிலுக்கு போறீங்க. ரைட், சரி ஜோம் பண்ணுங்க. எனக்கு ஜோம் பண்ண தெரியாதுன்ட்டாங்க. தூக்கியாரு போடுச்சு. 30 வருஷமா கோயிலுக்கு போறீங்க, ஜெபிங்கன்னு சொன்ன, ஜெபிக்க தெரியாதுன்னு சொன்னா அப்படின்னு எப்படிப்பட்ட கோயில் அது? எதுக்காக கோயிலுக்கு போறீங்க அப்போ? ஹலோ, இருக்கீங்களா? இப்ப கோயிலுக்கு போறது சும்மா போயிட்டு வர்றதுக்கு இல்ல, டைம் பாஸ் பண்ற இடம் இல்ல. எதுக்கு போறது தெரியுமா? கற்றுக்கொள்வதற்காக. ஜெபிப்பது எப்படி, ஜெபத்தின் பலன் என்ன, ஜெபத்தினால் வரக்கூடிய பதில் என்ன, நாம் எப்படிப்பட்ட ஜெபத்தை ஜெபிக்கிறோம், நாம் யார் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது குறித்த வெளிப்பாடு தான் சபை. அப்ப சபைக்கு போறவங்க என்ன பண்ணணும்? சபையில வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வருகிறோம். ஆனால்தான் நான் சொல்லுவேன், சபைக்கு போறது சடங்காச்சாரமோ கட்டாயமோ இல்ல. நேற்று ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, நீங்க நம்ம சபைக்கு வாங்கன்னு. ஐயோ, நான் உங்க சபைக்கு வந்தா அந்த சபையில ஒரு போன் பண்ணி கேட்பாங்க, ஏன் இன்னைக்கு சபைக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. என் சபைக்கு நீங்க ஏன் வரலன்னு கேட்பாங்க. போன் பண்ணி உடனே கேட்பாங்க. ஒரு வாரம் சபைக்கு வரணும், உடனே அடுத்த வாரம் போன் பண்ணி ஏன் வரல சபைக்கு கேட்பாங்க. அது நான் பதில் சொல்றது கஷ்டமா இருக்கும். நான் வேற சபைக்கு போனேன்னு சொன்னா வருத்தப்படுவாங்க. அப்ப அவங்க எதுக்கு சபைக்கு போறாங்கன்னா கட்டாயத்தால போறாங்க. அவங்க போன் பண்ணி கேட்பாங்களே கட்டாயத்தான் போறாங்க. ஆனா அதான் என் சபைக்கு நீங்க வரலன்னா கூட அவங்க போன் பண்ணி கேட்கறது கிடையாது. ஹலோ, ஏன் வரல, எதுக்காக வரல, எதனால வரலன்னு கேட்கறதே கிடையாது. நான் அப்படி கேட்டிருந்தேன்னா இந்த இடம் ஃபுல்லா நான் அப்படி நிரப்பியிருப்பேன். ஏன்னா வேற வழியெல்லாம் தலையெழுத்துன்னு வந்து உட்காந்துருப்பாங்க. ஹலோ, இருக்கீங்களாங்க? தலையெழுத்தே சபைக்கு போக கூடாதுங்க. தலையெழுத்தே சபைக்கு போய் உட்கார ஒரு பிரயோஜனம் கிடையாது. சபைக்கும் பிரயோஜனம் கிடையாது, உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. சும்மா ஒரு நேமுக்கு நாமக்க வாசன்னு சொல்லுவாங்க பாருங்க. நேமுக்கு போனா சபையில உட்காந்து போகலாம். நானும் சபைக்கு போனேன், யாரா கேட்டாங்கன்னா பைபிள் தூக்கி ஷோ காட்டலாம். சபைக்கு போற மாதிரி பிரயோஜனம் கிடையாது. ஆனாதான் சபைக்கு நீங்க வரலன்னா கூட ஏன் போன் பண்றது இல்லைன்னா இதுக்காக தான். ஏன்னா நீங்க என்ன நினைச்சிருவீங்க அப்படின்னா, நான் போறேன்னா அடுத்த நாளே ஐயா போன் பண்ணுவாரு, ஏன் வரன்னு கேட்பாரு. அதுக்காகவே அடுத்த வாரம் கண்டிப்பா போய் தலையை காமிச்சிடணும். என்னப்பா காமிச்சிடணும்? சபைக்கு அவ்வளவு சொல்ல மாட்டீங்களா? பொங்கல் சாப்பிட்டீங்களா? இல்ல இல்ல, என்ன பண்ண சபைக்கு போய் என்ன காட்டணும்? சும்மா தலையை காட்டு வந்துடலாம் பிரதர். சும்மா தலையை காட்டு. அதுனா பாஸ்டருக்கு அட்டெண்டன்ஸ் போடுறது இல்லையா? அப்படி ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறது எதுக்கு? நானும் சபைக்கு வந்துட்டேன். என்ன பண்ணுறது சபைக்கு வந்தீங்க? அதெல்லாம் கேட்கக்கூடாது. நான் சபைக்கு வந்துட்டேன். உங்களை பொறுத்தவரை சபையில வரணும், சேர் ரொப்பணும், அவ்வளவுதான். சேர் காலியா தெரியக்கூடாது. ஹலோ, எனக்கு சேர் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ண சபைக்கு வந்தாச்சு, அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் இது கேட்கற மாதிரி இல்லை. நான் பாட்டு இருக்கும் போது இருக்கிறேன்னா அது பேர் வாழ்க்கை? அது தோற்று போன வாழ்க்கை. அது ஃபெயில் ஆகி அதே கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க அர்த்தம். ஹலோ, ஒரு நாள் ஃபெயில் ஆயிட்டா அது அவமானம். என் கூட நான் படிக்கும் போது படிக்கிற காலத்துல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அதே கிளாஸ் படிக்க வைப்பாங்க.
அதே கிளாஸ்ல படிக்க வைப்பாங்க. இப்ப 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 8ஆம் கிளாஸ்ல மறுபடியும் படிக்கணும். எத்தனை வாட்டி அவன் ஃபெயில் ஆகணும், அத்தனை வாட்டி அந்த கிளாஸ் தான் படிச்சாகணும். 8ஆம் கிளாஸ் அவன் படிச்சு வெளியே அவன் வந்து படிச்சு முடிக்கிறதுக்கு அவனை அடுத்த கிளாஸ் அனுப்பவே, பாஸ் பண்றதுக்கு அனுப்பவே மாட்டாங்க. அது மாதிரி நான் 10th போறேன். 10th என் கூட படிக்கிற போய் மீசு தட்டியோட உட்காந்துறான். மீசு தட்டியோட உட்காந்துறான் ஒரு பையன், பெரிய பையன் பயங்கரம். அவன் அப்போ அவன் கூட என்ன 10th படிக்கிறான். என்னடா 9th படிக்கிறான். என்னடா நான் 9th பெயில், 10th கிளம்ப மாட்டேன்ட்டாங்க. சார் 9th ஃபெயில் ஆகி 4 வருஷம் 9th படிச்சுக்கிறான். எத்தனை வருஷம்? 4 வருஷம் 9th. அவங்களும் சலிக்காம அந்த ஸ்கூல் டீச்சரும் வச்சு செய்யறாங்க அவனை. அவனும் பாஸ் பண்ற மாதிரி தெரியல. ஆனா 4 வருஷமா 9th படிச்சுட்டு இருக்கான். நாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு 9th வந்து உட்காந்துட்டோம். இவர் மீசு தடியோட உட்காந்துக்கிறாரு. ஹலோ. அப்புறம் ஒரு வழியா எல்லாரும் சேர்த்து இது தேராது கேஸ் 10th தள்ளி விட்டாங்க. 10th ஃபெயில் ஆனா வீட்டுக்கு போயிடணும். ஸ்கூல்ல வச்சு கட்டுப்படி ஆகாது, ரைட்டுங்களா? ஆனா 10th அனுப்பிச்சாங்க, ஃபெயில் ஆகி போ வீட்டுக்கு. எல்லாம் போட்டிக்கோங்க. ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு கிளாஸ் பாஸ் பண்ணி போனோம்னா நம்மளுக்கு தேர்வு தேவைப்படும் இல்லையா? தேர்ச்சி பேரு. அப்போ நாம அந்த தேர்ச்சி பெற்றால்தான் அடுத்த இதுக்கு போக முடியும். அப்படிதான் சபை. சபையில போதகர் போதிக்கிறார், அதுக்கு பேர் டீச்சர். போதிக்கப்படுறோம். அப்புறம் டீச்சிங் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி வாழணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி விசுவாசிக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஃபெயிலாகி அங்கேதான் இருப்பேன்னு சொன்னா யார் மேல தப்பு? டீச்சர் மேலே ஸ்கூல் மேலே தப்பு இல்லைங்க. யார் மேல தப்பு? கேட்கிற ஸ்டூடெண்ட் மேல தப்பு. அப்படின்னா சபையில ஃபெயிலாகி உட்காந்துருக்கவங்க, தோத்து போய் உட்காந்துருக்கவங்க, நொந்து போய் உட்காந்துருக்கவங்க, அவசரமா பேசுறவங்க, அவிசுவாசமா பேசுறவங்க, அவலட்சணமா வாழ்றவங்க, நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்க யாரு? விசுவாசி, தோத்து போன விசுவாசி. அப்ப இத்தனை வருஷம் சபைக்கு போய் நம்ம வாயிலிருந்து நான் நம்பிக்கையான ஒரு வார்த்தை வரலன்னு சொன்னா நம்ம யாரு? தோத்து போன விசுவாசி. ஆனா சர்ச்சைக்கு போறேன். ஒருத்தருக்கு பைபிள் கொடுத்து பைபிள் வாசிச்சா பைபிள் வாசிக்க தெரியல, ஆனா அவங்களுக்கு யாரு? விசுவாசி. சர்ச்சைக்கு போற விசுவாசி. பைபிள் எடுத்து சர்ச்சைக்கு போறாங்க, பாட பைபிள் தாக்குறதே இல்லை. கேட்ட பைபிள் வாசிக்க தெரியாது. அப்ப இத்தனை வருஷம் கோயிலுக்கு போய் எப்படி பைபிள் வாசிக்க தெரியாம இருந்துச்சு? இப்போ கோயிலுக்கு வெறும் பைபிள் சோ காட்டத்தான் எடுத்துட்டு போறோம் இல்லையா, அதை படிக்கிறதுக்காக இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம். அப்ப சபைக்கு போறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப ஆண்டவர் மாத்திரம் உங்களுக்கு நல்லது கொடுத்துடணும், ஆண்டவர் மாத்திரம் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் மாத்திரம் கடனை தீர்த்தணும், ஆண்டவர் மாத்திரம் உங்களை உயர்த்தி கொண்டு போயிடணும், ஆண்டவர் நீங்க கேட்கிற ஜெபத்துக்கு எல்லாம் பதில் கொடுத்துடணும். ஆனா நம்ம ஆண்டவருக்காக ஒண்ணுமே செய்ய மாட்டோம். ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ண மாட்டேன். அவங்க ஜெபம் பண்ணிக்க மாட்டாங்க, ஆனா ஐயாவை ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இந்த வேலை முடிஞ்சு ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியம் ஆகணும் ஜெபம் பண்ணுங்க, இது நாளைக்கு போகணும், இந்த வேலை கிடைக்கணும் ஜெபம் பண்ணுங்க, இந்த படிக்கணும் ஜெபம் பண்ணுங்க, பாஸ் ஆகணும் ஜெபம் பண்ணுங்க, சுகமாகணும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனா நான் மட்டும் ஜெபம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஹலோ. எப்படி சுகம் கிடைக்கும், எப்படி வேலை நடக்கும், எப்படி ஆகும்? நான் முழங்கால் போட்டு ஜெபிக்கல தெரியலன்னு சொன்னா அப்படி நான் சபைக்கு போறது எந்த ஒரு பிரயோஜனமோ இல்லையே. அதனாலதான் நம்ம சபையில இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு விசுவாசியும் தேறினவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருக்கீங்களாங்க? தேவன் அதான் எதிர்பார்க்கிறார். தேவன் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் தேறினவனாக இருக்க வேண்டும். சரி, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 3:16 படிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிள் யாருடையது? தேவ ஆவியானவருடையது. தேவ வாக்கியம் இது. தேவன் சொல்லப்பட்ட வார்த்தை. பைபிள் யாருது? தேவனுடையது. அது வாசிக்கிறவங்க தேவனுடைய வார்த்தை வாசிக்கிறாங்க. அல்லேலூயா. பைபிளை வாசிக்கிறது யாரு? நானு. ஆனா வாசிக்கிற வார்த்தை யாருடையது? கர்த்தருடையது. அப்ப வார்த்தை கண்டிப்பா வேற வெட்கப்படாம இருக்கீங்க. அவ்வளவுதான். அப்ப வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்குது. அத வாசிக்கிற மனுஷன் எல்லாம், அந்த வார்த்தையை வாசிக்கிற மனுஷன் எல்லாம் தேறினவனா இருக்கணும். அப்ப பைபிளை வாச புரியணும், பைபிளை வாச ஞானம் வரணும், பைபிளை வாச வெளிச்சம் வரணும், பைபிள் வாசம் நல்லா வேணும். பைபிளை வாசித்தா தான ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிடும்.
பைபிள் சொல்றது நான் சொல்றேன், யார் ஒருவர் பைபிள் சொல்றபடி நடக்கிறாங்களோ அவங்க உண்மையாவே கர்த்தரால் நடத்தப்படுறவங்களா இருப்பாங்க. பைபிளை படிச்சுட்டு நான் பைபிளுக்கு விரோதமா நடக்கிறேன்னு சொன்னா நான் கிறிஸ்தவனே கிடையாது. பைபிளை படிச்சுட்டு பைபிள் பிரகாரம் நடக்கணும், அவதான் கிறிஸ்தவன். ஹலோ, நான் பைபிள்ல சொல்றது ஒண்ணு, வாழ்ற வாழ்க்கை ஒண்ணுன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, அது பேர் மதம். கிறிஸ்தவ மதத்துல வாழக்கூடாது, கிறிஸ்தவனா வாழணும். ஆண்டவர் கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவிக்கல. இயேசு கிறிஸ்து மதத்தை தோற்றுவித்தவர் கிடையாது. புத்த மதத்தை போலவே சீக்கிய மதத்தை போல தோற்றுவித்தவர் அல்ல. எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்தவர் ஆனா இல்ல. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு மார்க்கத்தை உண்டு பண்ணி விட்டார். அவர் சுத்தமா வாழ்வது எப்படி, சுத்தமா வாழ்வது எப்படி, நம்பிக்கை வாழ்வது எப்படி, எப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செஞ்சு ஆண்டவரோடு கூட உட்கார முடியும்ன்றதை காமித்தவர் தான் இயேசு கிறிஸ்து. மதத்தை தோற்றுவித்தவர் அல்ல. அவரை பின்பற்றவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ மதத்தை உடையவர்கள் அல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை உடையவர்களா இருக்காங்க, கிறிஸ்தவர்களா இல்ல. ஹலோ, இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள், புத்தர்கள் மதத்தை தோற்றுவித்தவர்கள் பின்னாடி இருக்காங்க. அல்ல, கிறிஸ்தவர்கள் சேர்ந்து நான் போய் கிறிஸ்தவத்துல மதம் கிடையாது, கிறிஸ்தவத்துல ஜாதி கிடையாது, கிறிஸ்தவத்துல வேறுபாடு கிடையாது, கிறிஸ்தவத்துல ஏற்றத்தாழ்வு கிடையாது, கிறிஸ்தவத்துல ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே சரிக்கு சமம். இந்த வல்ல ட்ரெஸ் போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? வல்ல யூனிஃபார்ம் போடுறாங்கல்ல, பெந்தேகோஸ்து சபையில வல்ல கலர் புடவை கட்டணும், வல்ல கலர் பேண்ட் ஷர்ட் போடணும், வல்லையா தான் போடணும்னு சொல்றாங்கல்ல. ஏன் தெரியுமா? எல்லாரும் ஒரே மாதிரி தெரியணும்னு, எல்லாரும் சரி சமமா தெரியணும். ஒருத்தர் பட்டு புடவை கட்டணும் இருந்தாங்க, நைலான் புடவை கட்டணும் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு கில்ட்டி கான்சியஸ் வரக்கூடாதுன்னா எல்லாரும் ஒன்னா ஒயிட் கட்டுங்க போங்க அப்படின்ட்டு எல்லாரும் வல்ல ஆக்குனாங்க. கட்சியில் அது ஒரு அடையாளமா போச்சு. இருக்கீங்களா? எல்லாரும் ஒயிட் ஷர்ட் போடுங்க, ஒயிட் பேண்ட் போடுங்க, ஒயிட் ட்ரெஸ் போடுங்க, எல்லாம் இப்படி ஒரே யூனிஃபார்மா இருக்கணும். சர்ச்சுக்கு போனா யூனிஃபார்ம் போட்டு போகணும். ஹலோ, இருக்கீங்களா? அதுதான் அந்த ட்ரெஸ், ஒயிட் யூனிஃபார்ம். ஏன்னா எல்லாரும் சரின்னு சொல்லு, சரிக்கு சமம் சொல்றதுக்காக தான். அது ஜாதி தெரியாது, எந்த ஜாதிக்கு தெரியாது. ஒயிட் ட்ரெஸ் போட்டீங்கன்னா கீழ் ஜாதி மேல் ஜாதி தெரியாது, ஏற்றத்தாழ்வு தெரியாது, ஏழை பணக்காரன் தெரியாது. ஆனா தான் சபைக்கு வந்து நகை கேட்டு வச்சு வந்துருன்னு சொன்னாங்க. ஏன்னா ஏழை பணக்காரன் தெரியக்கூடாது, அவங்ககிட்ட நகை இருக்கு, எனக்கு நகை இல்லைன்னு சொல்லி அவங்க கூட கிருத்தி காட்டு வரக்கூடாது. அதனால என்ன பண்ணாங்க, நகையெல்லாம் கேட்டி வச்சிரு, நகையெல்லாம் போடாதன்னா. ஏன்? உனக்கிட்டே நகை இல்லை, அவங்ககிட்ட நகை இல்லை, ஓ எல்லாம் ஒரே மாதிரி எல்லாம் நகையெல்லாம் வாங்க சபைக்கு. அப்படி ஆரம்பிக்கப்பட்டதா அதெல்லாம். கட்சியில் அது மதமா மாறிடுச்சு. கிறிஸ்தவ மதத்துல போன நகையை கட்ட சொல்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நிறைய பேர் கிறிஸ்தவனை மாறதுக்கு ஆசைப்பட்டாலும் மாற முடியல. நகை காட்ட சொல்றாங்க, நகை போடணும்னு சொல்றாங்க. இல்ல, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக தான். ஆனா கிறிஸ்தவத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு பாருங்க. அவர்களா கிறிஸ்தவர்களா? அவர்களா கிறிஸ்தவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வேதம் ஒன்றும் சொல்லுதா? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. நீ யூதனா பெரியவனா, கிரேக்கனா நீ பெரியவனா, ரெண்டு பேருமே கிடையாது. முன்னாடி ரெண்டு பேருமே கிடையாது. நீ யாராவனா இருந்துட்டு போ, ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் ஒண்ணுதான். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆணுக்கு ஒரு போதனை, பெண்ணுக்கு ஒரு போதனை கிடையாது. ஆணுக்கும் கற்பனை கற்பு தான், பெண்ணுக்கு கற்பனை கற்பு தான். ஹலோ, ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரு ஒழுக்கம்னா ஆணுக்கும் அந்த ஒழுக்கம் தான். ஆணை தனியா பெண்ணு தனியா பைபிள் பிரிச்சு பாக்குறதே இல்ல. ஒழுக்கம்னா எல்லாருக்கும் ஒழுக்கம் தான், கற்பனை எல்லாருக்கும் கற்பு தான், உண்மை எல்லாருக்கும் உண்மை தான், நற்கீர்த்தி எல்லாருக்கும் நற்கீர்த்தி தான், புண்ணியம் எல்லாருக்கும் ஒரே புண்ணியம் தான், தனித்தனி கிடையாது. அப்படின்னா இதெல்லாம் அறிந்தவனுக்கு, புரிந்தவனுக்கு, சபைக்கு போய் தேறினவனுக்கு விளங்குகிறதே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் சபைக்கு போயிட்டா தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும், எனக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்திருக்கணும். நான் யார், நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குறவனா இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு சபையில எப்படி ஆயிடுச்சுன்னா, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சபை ஒரு தொழுகையின் இடமா இப்ப ஆயிடுச்சு. சாமி கும்பிடுற இடம் தான் சபை. நான் சொல்றேன், சாமி கும்பிடுற இடம் சபை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாமி கும்பிடுங்க வந்தீங்கன்னா இது சாமி கிடையாது. ஆனா தான் நான் உருவத்தை வைக்கிறது கிடையாது. ஏன் நம்ம உருவ வழிபாடு பண்றதுன்னா சாமி இங்க கிடையாது.
சாமியை கொண்டு வந்து நிக்க வச்சு சாமியை பார்த்து வணங்குறது கிடையாது. ஹலோ, சாமி கும்பிட நம்ம இங்க வரலங்க. நம்ம இங்க எது நம்ம வந்திருக்கோம்? நான் சாமியாக மாறுபடியாக வந்திருக்கோம். எத்தனை பிராமணீங்க? நானும் தேவனும் ஒன்றாக இருக்கும்படியாக வந்திருக்கோம். ஒழிய நான் சாமியை கும்பிட்டு போய் மறுபடியும் அதே பழைய கொண்டி கதை தடுப்பு வாழ்றதுக்கு இல்ல. இங்க வந்தா நான் தேடுறேன், என் பிள்ளை குட்டிக்கு தேருது, என் வாழ்க்கை தேருது, நான் வேற லெவலுக்குள்ள வரேன். இங்க சாமி கும்பிட வரல. நீ நிறைய பேர் சாமி கும்பிட வராங்க இருக்கீங்களாங்க? சொல்ல நான் சொல்றது புரியுது. இங்க தெரிந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் மாற்றங்கள் உள்ள கொண்டு வருவதற்கும் வெளிச்சம் கொண்டு வருவதற்கும் வாயிலிருந்து பேசுற வார்த்தை விசுவாசமான வார்த்தையாக மாறுபடியாக வருகிறோம், கற்றுக்கொள்ள வருகிறோம். அப்போ எல்லாரும் எப்படி இருக்கணும்? தேறினவர்களாக இருக்கணும். அந்த வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதுனால தேவனுடைய மனுஷன் யாரு? யாரெல்லாம் பைபிள் வாசிக்கிறாங்களோ அவன் தேவனுடைய மனுஷன். ஐயோ, அது எப்படிங்க? சும்மா போறவங்க கூட படிக்கிறான். பைபிளை படிச்சு உள்ள ஒரு மாற்றம் வந்துட்டாலே ஆண்டவர் கூட வந்துட்டான்னு அர்த்தம். இல்லையா? பைபிள் படிச்சுன்னு ஒரு நம்பிக்கை வந்து பாரு, நம்பிக்கை வந்து ஆண்டவர் உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். ஆவியார் உள்ள வந்தார். ஏன்னா தேவ ஆவி இங்க படிக்கணும் அப்படி உள்ள டிரான்ஸ்பர் ஆயிடுது. உள்ள வந்த உடனே ஒரு பெரிய மாற்றம் வருது. தேவ ஆவியினால் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் எல்லா விதத்திலும் தகுதியாக்கி விடுகிறான். அல்லேலூயா. தகுதி இல்லாத ஒரு மனுஷன், எனக்கு தகுதியே இல்ல, நீ வா நான் உன் தகுதியாக்குறேன். எப்படி? பைபிளை வாசா நீ தகுதி ஆயிடுவேன். நீ எப்படி வாழணும்னு முடிவு பண்ணி அப்படி வாழறதுக்கான வழியே பைபிள்ல கொடுத்துருக்க. நீ படிச்சு வாழ்ந்துக்கோ. இருக்கீங்களா? உனக்கும் ஆண்டவருக்குள்ள நெருக்கத்தை புரிஞ்சுக்கோ, உனக்கும் ஆண்டவருக்குள்ள ஐக்கியத்தை புரிஞ்சுக்கோ. நீ யாரு, ஆண்டவர் யாருன்றத புரிஞ்சுக்கோ. அவர் அப்பா நீ புள்ளன்ற உறவை புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உன் வாழ்க்கையை மாறிடும்ட்டு. பைபிளை வாசிச்சாலே போதும். அல்லேலூயா. அப்போ பைபிளை வாசிக்கணும்னா முதல்ல பைபிளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் சபை. இல்லைன்னா வீட்டுல உட்காந்து வாசிக்கலாம், வீட்டுல உட்காந்து ஜெபிச்சுக்கலாம். ஏன்? இங்க கத்துக்கிட்டாதான் படிக்க முடியும். பாருங்க, ஸ்கூல்லயே பைபிள், ஸ்கூல்லயே புக்கை வச்சு வீட்டுக்கு வந்துருது இல்ல. ஸ்கூல்ல தான் கத்து தராங்கன்னு சொல்லி வீட்டுல படிக்காம இருக்கிறோமா? இப்ப ஆன்லைன் கிளாஸ் இல்லையா? ஆன்லைன் கிளாஸ் எடுத்தா எடுக்கணும் படிக்காம இருக்கணுமா? இல்லையே, படிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து படிக்காம இருக்கோமா? இல்ல, கைடை வாங்கி புக்கை வாங்கி அதை வாங்கி இதை படிச்சு ஏன்னா எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணுமே. ரைட்டா? அப்ப ஸ்கூலுக்கு போனாலும் அதே படிப்பு தான், டியூஷனுக்கு போனாலும் அதே படிப்பு தான், வீட்டுல உட்காந்து படிச்சாலும் அதே படிப்பு தான். அப்படிதான் சபைக்கு வந்தாலும் அதுதான், வீட்டுல இருந்தாலும் அதுதான், வீட்டு கூட்டம் நடத்தினாலும் அதுதான். சொல்ல போற வார்த்தை ஒண்ணு பைபிள் தான் சொல்ல போறோம். ஆனா எங்க படிச்சா எங்க ஏறணும் தெரியுமா? ஸ்கூல்ல படிக்கிறது ஏறினாதான் நீ வீட்டுல படிச்சாலும் ஏறும். ஸ்கூல்ல படிக்கிறது ஏறலன்னு சொல்ல டியூஷன் வச்சாலும் ஏறாது, வீட்டுல படிச்சாலும் ஏறாது. ஸ்கூல்ல ஏறாது, எங்கேயுமே ஏறாது. அப்ப ஸ்கூல் ரொம்ப முக்கியம். பிராக்டிஸ் பண்ற இடம் தான் வீடு, பிராக்டிஸ் பண்ற இடம் தான் ஜப கூட்டம், பிராக்டிஸ் பண்ற இடம் தான் நம்மளுடைய இடத்துமா இருக்குது. ஏன் இதை சொல்றான் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறவன் அவன் தேறினவனா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்ப்பாங்க. இல்லைன்னா அவன் தேராத கேஸ்ன்னு அர்த்தம். எத்தனை வாட்டி சொன்னாலும் அதே தப்பு தான் பண்ணாலும் தேராத கேஸ், திருந்தாத கேஸ். இருக்கீங்களா? இது திருந்தாத கேஸ். எத்தனை வாட்டி நம்ம சொல்லிருக்கோம், எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணாலும், எவ்வளவுதான் புத்திமதி சொன்னாலும், எவ்வளவுதான் சொன்னாலும் அது அப்படியே தான் இருக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு காலகட்டத்தில் சீப் பண்ண என்ன பண்ணுவோம்? இது தேராத கேஸ் தடுத்து விட்டுருவோம். கஷ்டம் அப்படிதான் போட்டு போதித்து போதித்து போய் சொல்லி 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 பார்ப்பாரு. ஆனா ஒருத்தர தேரன்னு சொன்னா விட்டுருவாரு. நம்ம நினைப்போம், ஏன் நம்ம இதெல்லாம் ஒண்ணு பண்ணா ஆண்டவர் உடனே அடிச்சிடறாரு, அவங்க பண்ண மட்டும் அடிக்கவே மாட்டாரு. ஹலோ, நம்ம நினைக்கிறோமா இல்லையா? நடிச்சிருக்கு, எத்தனை பேர் நடிச்சிருக்கீங்க? ஏன் நமக்கு தண்டனை வந்து உடனே நம்ம கட்சிட்டு, ஆனா அவங்களும் எவ்வளோ பண்றாங்க. இத்தனைக்கும் கிறிஸ்தவங்க தான் வாய்ப்புள்ள கெட்ட வார்த்தை வருது, அநியாயம் பேசுறாங்க, அநியாயம் பண்றாங்க, அக்கிரமம் பண்றாங்க. ஆனா கடவுள் அவங்க தண்டிக்கிறது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறாங்க, பார்க்கும் போது வழி தெரியுது. இப்படியே கிறிஸ்தவங்க இருக்காங்களே. எத்தனை வாட்டி வயிற்று வச்சுக்கிறீங்க? எத்தனை வாட்டி வயிற்று வச்சப்பட்டிருக்கீங்க?
அவனுக்குலாம் வியாதி வர மாட்டேங்க. நல்லா குத்துக்களுமே நல்லா இருக்காங்க. நான் பாருங்க உடனே எனக்கு கை வராம போயிடுச்சு, கால் வராம போயிடுச்சு, வாய் கோணியும் போயிடுச்சு. நான் என்னங்க பண்ணேன்? நல்லா தானே. எனக்கு மட்டும் தூரம் வருது, எனக்கு மட்டும் இது வருது, எனக்கு மட்டும் அது வருது, எல்லாம் எனக்கு மட்டும் வருது. அவங்களும் வர மாட்டேன். நல்லா தானே குத்துக்கள் மாதிரி. எனக்கு அவருக்கு வரலன்னா கொண்டு என்ன வருது அங்க? ஹலோ, இதுக்கு பேர் என்ன? எனக்கு மட்டும் வருது, அவனுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னா அதுக்கு பேர் என்னங்க உண்மையாவே? இப்ப சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன? அதாங்க நானும் சொன்னேன். நான் உடனே சொன்னேன், எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? அவனுக்கு நடக்கவே மாட்டான். அவன் அக்கிரமம் பண்றான், அநியாயம் பண்றான், அதிக வட்டி கூடுறான், ஒரே இப்ப வாய் தந்தா ஒரே கெட்ட வார்த்தை, அது வருது இது வருது, இப்படி இருக்கான், மார்க் எப்படி இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை பயிற்சிக்கு போறான், சர்ச்சைக்கு போறான், பெந்தெகோஸ்தே சபைக்கு போறான், ஞாயிற்றுக்கிழமை வல்லப்பூட கட்டிட்டு போறான், வல்ல ட்ரெஸ் போட்டு போறான். போயிட்டு வந்தவன அதே தான் பண்றான். அவனை கடவுள் அடிக்க மாட்டாரு, தண்டிக்க மாட்டாரு. நான் ஒண்ணுமே பண்ண, ஆனா எனக்கு மட்டும் உழுதுன்னா நீங்க தான் பாக்கியவான். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அவருடைய தேராத கேஸாக தண்ணி தெளிச்சு விட்டாங்க. இருக்கீங்களாங்க? அவன் தண்டிக்கவே மாட்டாரு. அக்கிரமம் செய்யறோம், இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், அப்படியே செய்யவே இருக்கட்டும். அவன் நரகத்துக்கு போறான். அவன் டிசைட் ஆயிட்டான். அவன் இங்கே பிக்ஸ் பண்ணிட்டாங்க, நரகம் தான் போறான்ட்டு. உங்களுக்கு அடி உழுதுன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இருக்கீங்களாங்க? அப்போ உங்களுக்கு அடி விழுந்தா நீங்க எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அதுல எந்த ஒரு மாற்றமோ? சந்தோஷப்படுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நான் இன்றும் ஆண்டவருடைய பிள்ளையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால நீங்க அடிக்கிறீங்க. தப்பு பண்ணா அடி விழுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உபத்திரப்பட்டது நல்லது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இருக்கீங்களாங்க? அப்ப அடிக்கும் போது சோர்ந்து போகலாம். நான் உடனே அரவணைக்கிற ஒரு காரணத்தை கத்த என்ன பண்ணுவாரு? நீட்டிடுவாரு. நம்ம பிள்ளைகளை அடிச்சிட்டோம்னா உடனே நம்ம மனசு கேட்காம நம்ம அடுத்தது என்ன பண்ணிடுறோம்? அதை சால்வ் பண்ணிடுறோமே. நம்ம திடீர்னு அடிச்சிட்டோமே, மனசு வருத்தப்படுறோமே. பொல்லாதவர்களை நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் பொழுது பரமபிதா இவங்களை ஆராதிப்பது கீழா. நீங்களே உங்க பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடுச்சுன்னு சொன்ன உங்க மனசு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னா, உங்களை உண்டாக்கின தாயின் கர்ப்பத்திலிருந்து உங்களை பக்குவமா பார்த்து வளர்த்து கொண்டு வந்தாரு. எப்படியெல்லாம் உங்களை பார்த்து 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 வளர்த்திருப்பாரு. நீ கொண்டு வந்து உட்காரிச்சிருக்காரு. அவர் உங்களுக்கு நல்ல ஈவுகளை தராதிருப்பாரா? அல்லேலூயா. இது தேரணும். இதுல வெளிச்சம் வரணும்னா தேவனுடைய புள்ளன்ற ஒரு வெளிச்சம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க எல்லா காரியத்தையும் தைரியமா பேஸ் பண்ணுவீங்க. அல்லேலூயா. சரி, யார் தேவனுடைய பிள்ளைன்றது பார்த்துட்டு நம்ம டக்கு முடிக்கலாமா? அடுத்த வாரத்துக்கு தொடரணும். யார் தேவனுடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை இந்த மனுஷன். தேவனுடைய மனுஷன் யார்? பைபிள் படிக்கிறோட தேவனுடைய மனுஷனா? இல்ல. பைபிள் வாசிக்கிறோம் தேவனுடைய மனுஷனா? இல்ல. நேற்று கொஞ்ச நாள், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே பைபிள் வாசித்தாங்க. பைபிள் வாசித்தவங்க எப்படி வாசித்தாங்கன்னா கடமைக்காக வாசித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பைபிள் வாசிக்கிற ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. அந்த ரோலுக்காக பைபிள் திறந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம் அப்படின்னு சொல்லி வாசித்தாங்க. சரியா? ஆனா அது வாசிக்கும் போது அவங்க ஒரு காரியத்தை பண்ணாங்க. திரும்ப பண்ணாங்க, சிலுவை பண்ணாங்க. பைபிள் வாசிக்கிறாங்க, வாயிலே ஒரு சிலுவை. என்ன பண்ண போற? இப்போ பைபிள் வாசிக்க போற வாய் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கும். பைபிள் வாசிக்கிற வரைக்கும் தான் அந்த பரிசுத்தம். வாசித்து மூடிட்ட பிறகுனா அந்த பரிசுத்தம் அசுத்தமாயிடும். ஹலோ, பைபிள் வாசிக்கிற வாய் எப்பவுமே பரிசுத்தமா தான் இருக்கும். வாசிக்கும் போது மட்டும் பரிசுத்தம் இல்லைங்க, வாசித்த பிறகு பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை சொல்றது புரியுது? அப்போ யாரு தேவனுடைய மனுஷன்? உபாகம் 33:1 சொல்லுது, தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரணமடைய முன்னே. சரி, தேவனுடைய மனுஷனாகிய மோசே. மோசே யாரு? மோசே என்பவர் ஒரு தகுதி இல்லாத ஒரு மனுஷன். யாரு? தகுதியே கிடையாது. எந்த தகுதியும் இல்லாத ஒரு மனுஷனை எடுத்து தேவன் பயன்படுத்துறாரு. எதுக்கு பயன்படுத்துற? ஒரு கூட்ட ஜனம் நடத்தி வர்றதுக்கு. திக்குவாயு மந்த நாவும் உள்ள பயந்தாங்கோலி, பயந்து போய் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் கொண்டு வந்து ஒரு கூட்ட மக்களே அந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வீட்டை எடுத்து கொண்டு வராரு.
தேவனுடைய மனுஷன் அவன் வாயில இருந்து அவசரமா ஒரு வாட்டியும் பேசுறதே இல்லை. அவன் வாயில இருந்து ஆசீர்வாதத்தை பேசுகிறான். அப்ப தேவனுடைய மனுஷன் யார்? தேவனுடைய மனுஷன் வாயை திறந்து பேசினா அவசரமா இல்ல, ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? தேவனுடைய மனுஷன் பேசும்பொழுது அவசரமா பேச மாட்டாங்க. எப்படி பேசுவாங்க? நம்பிக்கையா பேசுவாங்க, ஆசீர்வாதமா பேசுவாங்க. அல்லேலூயா. பாருங்க, மோசே தேவனை நம்பினான், எல்லா விதத்தையும் நம்பினான். வண்ணாந்தத்துல நம்பலாம். சாப்பாடு கேட்கறாங்க, ஆண்டவர் போய் சொன்னான், சாப்பாடு கொடுத்தாரு. காரையை கறி கேட்கறாங்க ஆண்டவர்னா ஆண்டவர் கறியை கொடுத்தாரு. தண்ணி கேட்கறாங்கன்னா தண்ணி கொடுத்தாரு. ஒன்னும் மக்கள் கேட்க கேட்க மக்களுக்காக போய் நின்று தேவனிடத்துல கேட்டா தேவன் அவருடைய பேச்சுக்கு என்ன பண்ணாரு? அவர் கேட்டதுக்கு பதிலா கொடுத்து நடத்தினாரு. அப்படின்னா தேவன் ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்டு வழி நடத்துறான்னு சொன்னா அவன் தேவ மனுஷன் தானே. அவன் ஏன்? அவருக்கு நம்பிக்கை இருந்தது, நான் போய் கேட்டா ஆண்டவர் செய்வாரு, நான் போய் ஜெபம் பண்ண ஆண்டவர் செய்வாரு, நான் போய் நின்று ஆண்டவர் கண்டிப்பா என்னோட என்ன பாப்பாரு என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. தேவனுடைய மனுஷன் தன் உள்ளத்துல நம்பிக்கை உள்ளவனாங்க. நான் போய் முழங்கால் போட்டுவிட்டா கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். எத்தனை பேர் ஆவேன்? நீ விசுவாசிக்க தேவனுடைய மனுஷனா இருப்பதற்கு காரணம் தேவனுடைய மனுஷனா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாருப்பா. ஏன்னா நான் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் நிற்கும் போது, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளைன்ற ஒரு தைரியத்தோடு போய் நிக்கணும். நான் ஜெபிச்சா ஆண்டவர் பதில் கொடுப்பாரு, நான் நின்னா ஆண்டவர் கேட்பாரு, நான் போய் நின்னாலே ஆண்டவர் என்ன பார்ப்பாரு. அந்த நம்பிக்கையோட போய் நிக்கணும். அல்லேலூயா. அவன் தான் தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. சரி, அந்த முதல் அடையாளம் எது? அடையாளம் ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனா? நீங்க தேவனுடைய மனுஷனா? முதல்ல நான் கேட்டுக்கணும், தப்பா முதல்ல கேட்க வேண்டிய, நீங்க தேவனுடைய மனுஷனா? நீங்க தேவனுடைய மனுஷன் தான். ஏன் தெரியுமா? நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, எது நம்பிக்கையில ஜெபம் பண்றீங்க? எந்த நம்பிக்கையில ஜெபம் பண்றீங்க? நான் நிறைய தப்பு பண்ற ஆண்டவரே, ஆனாலும் என் ஜெபத்தை நீங்க கேட்பீங்க ஜெபம் பண்றீங்களா? இல்ல நான் ஜெபம் பண்ண நடக்கும்னு சொல்லி ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்க, எது ஜெபம் பண்றீங்க? நீங்க தேவனுடைய மனுஷனா இல்லைன்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் தப்பு பண்றேன் இல்லைன்னு சொல்ல, நான் பாவம் பண்றேன் இல்லைன்னு சொல்ல, அதனால தேவனுடைய மனுஷன் இல்லைன்னு ஆயிடுமா? இல்லைங்க. நான் தேவ சமூகத்தில் நிற்கும் போது நான் ரொம்ப பெரிய ஒரு இது விசுவாசத்தோடு நிற்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும், என் ஜெபத்தை கேட்டருன்னு சொல்லி சொல்லும் போது தேவன் என்னை மன்னித்து என் ஜெபத்தை கேட்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. இருக்கீங்களாங்க? எந்த நம்பிக்கையில போய் ஜெபம் பண்றீங்க நீங்க? தேவனுடைய மனுஷன் இல்லாம நீங்க ஜெபிக்கவே முடியாது. அப்ப நீங்க தேவனுடைய மனுஷனா இருக்கனால போய் ஜெபிக்கீங்க. அந்த நம்பிக்கை, நான் போய் முழங்கால் நான் போய் நின்று ஆண்டவர் சொல்ல நின்னா கேட்டா ஆண்டவர் காது கொடுத்து கேட்டு எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு பதில கொடுப்பாரு. நான் கண்டிப்பா ஆண்டவருக்கு பதில பெற்றுக்கொள்வேன். அந்த நம்பிக்கை தான் போய் நிக்கிறீங்க. அப்ப நீங்க யாரு? இப்போ இதான் முதல் அடையாளம். எத்தனை பேர் ஆமென்றீங்க? அல்லேலூயா. தேவன் உங்களை தகுதி பாக்கிட்டார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? கர்த்தர் தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? தேவன் என்னை தகுதியாக்கி இருக்கிறாரு. ஏன்னா அப்ப நிக்கும் போது தேவனுடைய மனுஷனை தான் போய் நிக்கிறேன். உண்மையாக மோசே ஒரு பெரிய அவனும் தப்பு பண்ணுவான், போலாம் பண்ணாம அவனோட பெரிய தகுதி வாய்ந்தவனா அவனோட மந்தனாவோ திக்கு வாய்க்கார பயந்தாங்கொழி பயந்து ஓடி ஓடிட்டு இருக்கான். அவனே தேவன் பயன்படுத்த கொடுமையானால் உங்களை வெளியே எடுத்தியா பயன்படுத்த முடியாதுன்ற. அல்லேலூயா. நான் இந்த வேதத்துல தேறினவனா இருப்பேனே, ஆனால் நான் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் என் தேவனை எடுத்து பயன்படுத்துவேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் தேவ சமூகத்தில் தேவன் ஜெபத்தை கேட்பாரு. அல்லேலூயா. சரி, முதல் அடையாளம் தேவனுடைய மேல் நம்பிக்கை வைக்கிறது. இரண்டாவது அடையாளம் நியாயாதிபதிகள் 13:6 படிங்க. தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்திலே வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலே பயங்கரமா இருந்துச்சு. சரி, தேவனுடைய மனுஷனுடைய சாயல் தேவ தூதரின் சாயலை போல இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ தூதரின், அப்ப உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது நாம் தேவனுடைய மனுஷன் சொல்லும் பொழுது
நாம தேவனுடைய சாயலில் நாம் இருக்கிறதை நாம் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் தேவனுடைய தூதர்களாய் காணப்படுகிறோம். தேவ தூதரின் சாயலை கொண்டவர்களாய் இருக்கிறோம். எப்படி எப்படின்னா, நான் தேவனுடைய சாயல் இல்லைன்னு சொன்னா என்னை பார்க்கும் போது எல்லாரும் வேறமே யோசிப்பாங்க. ஆனா நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா என்னை பார்த்த உடனே எல்லாரும் என்கிட்ட வந்து ஜெபிச்சுப்பாங்க. சரி, தேவனுடைய சாயல்ல இருக்கிறார் என்று சொன்ன உடனே நீங்களும் நானும் தேவ தூதர் சொன்ன தெரியுமா? தேவனுடைய தூதர். தூதர் யாரு? தூதர் யாரு? தூதர் யாரு? அது கூட தெரியும். அப்புறம் தூதர் யாரு தெரியும். தூதர் யாரு? தூது, ஹெல்ப் பண்றவன்னு அர்த்தம். இந்த லவ் பண்ணும் போது தூது அனுப்புவாங்க தெரியுமா? லெட்டர் கொடுத்து கொஞ்சம் பேருக்கு குத்துறேன். லவ் லெட்டர் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கும் ஒருத்தர் கூட இருப்பா தெரியுமா? அது பேர் தூதர். எதுக்கு? இவருக்கு அவர் உதவி செய்யுது. இவர் செய்ய மாட்டாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் போக மாட்டாரு, பார்க்க மாட்டாரு, பேச மாட்டாரு, லெட்டர் கொடுக்க மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் செய்யறவர் ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு அங்கே லவ் போட்டு போயிடலாம். இருக்கீங்களா? ரெண்டு பக்கம் சொல்றேன். மெசேஜ் ஒருத்தர் பாஸ் பண்ணணும். நான் பண்ண முடியாது, நேரா போய் பண்றதுக்கு எனக்கு முடியாது. நான் நேரா போய் சொல்ல முடியாது, நான் செய்ய முடியாது. ஒரு ஆள் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் நீ வச்சு அவர் என்ன பண்ணுவாரு, அதுக்காக அவர் போவார், ஹெல்ப் பண்றாரு. அது பேர் என்னது? ஹெல்ப். அப்படிதான் நான் நேரம் ஆண்டவருக்கு போக முடியாது, ஆண்ட நேரம் எனக்கு வர முடியாதுன்னா எனக்கு ஆண்டவனோட ஒருத்தர் இருக்கணும். யார் இருக்கணும்? ஒரு ஹெல்ப்பர் இருக்கணும். அந்த ஹெல்ப்பருக்கு பேர் தான் தூதர் பேர். இருக்கீங்களா? தூதர் என்ன பண்றாருன்னா, நான் போவேன்னு சொன்னா, ஆனாதான் ஒரு இடத்துல சொன்னாரு, ஜெபிக்கிற வேலையில நம்ம ஒருத்தர் ஜெபத்தை எடுத்துட்டு வானத்துக்கு ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் கண்டு. ஏன்? ஒருத்தர் ஜெபத்தை எடுத்து மேல போறாங்க, மேல இருந்து ஒருத்தர் ஜெபத்தை பதில கொண்டு. அப்ப தூதர் என்று சொன்னால் எனக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கும் பாலமா இருப்பவர் என்று அர்த்தம். இருக்கீங்களா? பாலமா இருக்கிறாங்க. சரி, இப்போ தேவனுடைய மனுஷன் பாலமா இருக்கிறான். யாருக்கு பாலமா இருக்கா தெரியுமா? தேவனுடைய மனுஷன் தேவனுக்கும் பலவீனத்தில் இருக்கிறவங்களுக்கும் சுகவீனத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கும் நாம அவனுக்கும் இவனுக்கு நடுவில் பாலமா இருக்கிறோம். வச்சுக்கிறாங்க. என்னை பார்க்கும் போது நானும் அப்படிதான் இருந்தேன். இப்ப நான் அப்படி இல்லைன்றத அவன் புரிஞ்சுக்கிறான் பாருங்க. அப்ப நான் யாரா இருக்கிறேன்? அப்ப என்ன பார்க்கும்போது எப்படி தெரியுமா பாக்குறாங்க? தேவ தூதரின் சாயலை ஒத்தவனை நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இருக்கீங்க? தேவ தூதர் சாயலை ஒத்தவனை நான் இருக்கிறேன். ஏன்னா நான் என்கிட்ட சொல்றேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னான்னா நான் உடனே அவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னா நான் யாரு? எத்தனை பேர் ஆப்பிட்டீங்க? அதுமாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? எனக்காக ஜெபம் பண்ணுங்க. சரி, எனக்காக உங்க சபையில போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்களா? சொன்னாங்களா? நீங்களா சபையில வந்து சொன்னீங்களா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக சொன்னீங்களா? அப்ப நீங்களா யாரு? எத்தனை பேர் ஆமென்றீங்க? அல்லேலூயா. அப்ப நீங்க தேவ தூதர்கள், தேவ மனுஷனா இருக்கீங்க. எத்தனை பேர் ஆமென்றீங்க? இப்ப தேவனுடைய மனுஷன் தேவ தூதரின் சாயல்ல இருக்கீங்க. ஆனா அவங்களுடைய பாரத்தை நீங்க சுமந்துட்டு வந்து ஆண்டவர் சமூகத்துல கொடுத்து ஆண்டவருக்காக ஆண்டது இவருக்காக நான் என்ன பண்றேன்? வேண்டிக் கொள்கிறேன். அப்ப நீங்களா யாரு? அப்ப நீங்க தேவ மனுஷன் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நான் சொல்றது புரியுது? சரி, கடைசியா ஒரு வார்த்தை. நாங்க கடைசி நீங்க முடிக்க மாட்டேன்றீங்களா? கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். அப்பதான் கன்க்ளூஷன் வரும். நீங்களா யாருன்னு அப்பதான் தெரியும். அடுத்த வாரம் தொடர்ந்து பிரீவா தொடர்ந்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 9:6. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை சரி. இங்க பாருங்க, தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும் என்று சொல்லி கேள்விப்பட்டு வருகிறார்கள். நீங்க தேவனுடைய மனுஷனா இருந்தா கண்டிப்பா உங்களை தேடி வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, எனக்காக ஜெபிங்க. தெரியுமா? அதுலயே நீங்க தெரியல தேவனுடைய மனுஷன்றது. உங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் அவங்களும் ஒண்ணா இருந்தா அவன் உங்ககிட்ட சொல்ல போறான்.
நீங்களும் அவங்களோட வேற வேற தெரிஞ்சதால உங்ககிட்ட வந்து சொல்றான், எனக்காக போய் ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஒரு சபையில போய் ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஒரு சபையில போய் சொல்லுங்க. காரணம் உங்களை தேடுறான். அப்போ உங்களை தேவன் பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார். என் தேவன் தகுதி இல்லாத நம்மை தேவன் இந்த சமுதாயத்திலே, இந்த சமூகத்திலே நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனாலதான் அவன் நம்மளை தேடி வந்து சொல்றான், எனக்காக கொஞ்சம் சபையில ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்ப தேவனுடைய மனுஷனை இல்லாம இருந்தா சொல்லுவாங்களா? எத்தனை பேர் நான் சொல்லி புரியுது? நீங்கள் மற்றவர்களுக்காக தூதுவராய் பயணப்பட்டு வரும் பொழுது நீங்க தேவனுடைய மனுஷன், சபையில அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய மனுஷனே. நான் சொல்லி புரியுது? இருக்கீங்களா? சரி, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். தேவன் உங்களை பிரசித்தப்படுத்துகிறார். நீங்க தேவனுடைய மனுஷன்றதை பிரசித்தப்படுத்துறார். எப்படி பிரசித்தப்படுத்துறாரு தெரியுமா? மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தாரு. நீங்க போய் ஜோப் பண்ண நடக்கும், இவங்கிட்ட போய் ஜோப் பண்ணிக்கோ, இல்ல இவங்க சபையில போய் ஜோப் பண்ண நடக்கும். அவங்க வரமாட்டாங்க, ஆனா உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இவங்க ஜோப் பண்ணா எனக்கு நடக்கும். அப்படி யாரும் நம்பியிருக்காங்க அவங்கள? அப்ப நீங்க தேவனுடைய மனுஷன். உங்களை நம்புறாங்க பாருங்க, நீங்க ஜெபம் பண்ண நடக்கணும். அப்ப தேவன் உங்களை பிரசித்தப்படுத்திருக்கார். உங்களை நீங்க குறைச்சி இடம் போடவே தேவன் உங்களை தகுதியாக்கி விட்டார் என்பது எதுவே அடையாளம். இருக்கீங்களாங்க? அதுதான் அடையாளம். என்கிட்ட வந்து சொல்றாரு, நீ இருக்கா ஜெபம் பண்ணு. முதல்ல அடையாளம், தேவன் என்ன தகுதியாக்கிட்டார். அவனுக்காக நான் ஜெபிக்க தகுதியாக்கிட்டேன். எனக்கு தக்காக ஒத்துக்காத ஜெபம் பண்ண வரும், ஆனாலும் நான் ஜெபம் பண்ணுவேன். என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே இவனுக்கு தயவு செய்து எப்படியாவது அவனுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை சொல்ற பாருங்க அந்த வார்த்தை. அதுவே தேவனுக்கு தகுதியாளருக்கு அடையாளம். இந்த கிராமம் இருக்கீங்களா? சரி, அப்போ நாம ஜெபிக்க சொல்லி ஒருத்தர் கேட்டுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? கீழான இடத்துல, மேலான இடத்துலயா இருக்கீங்களா? இருக்கீங்களா? எனக்கு படிப்பு இல்லை, அறிவு இல்லை, எனக்கு ஆண்டவரை பத்தி நிறைய நாலேஜ் இல்லை, எனக்கு யாரு என்னன்னு தெரியாது, நானே இப்பதான் புதுசு, நானே இப்பதான் போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் அவங்க உங்ககிட்ட வந்து கேட்கிறாங்க எனக்காக. அப்போ உங்களை தேவன் அவர்கள் மத்தியில் எப்படி வச்சிருக்காரு? எப்படி வச்சிருக்காரு? மேலாக வைத்திருக்கார். ஹல்லேலூயா. அந்த கண்கள் உங்களை மேலாக பார்த்து எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா? எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா? எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா? இவங்க கிட்ட சொல்ல ஜெபிக்க, அவங்களுக்கு சொல்ல ஜெபிக்க. நீங்க ஏங்குது பாருங்க, அவர்கள் மத்தியிலே நீங்கள் மேலானவர்களை காணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேலாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்காட்டாக 1 ராஜாக்கள் 13 எடுத்துக்காட்டு, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி முடிக்கிறது. 1 ராஜாக்கள் 13:6. அப்போது ராஜா யாருக்கு? அங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். எங்கெல்லாம் தேவனுடைய மனுஷன் வருதோ அங்கெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். தேவனுடைய மனுஷன் பிரதியுத்தரமாக யாரை பார்த்தாரு? ராஜா தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன் போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னே இருந்தது போல சீர்படுது. அல்லேலூயான்றீங்க. கர்த்தரை மேம்படுத்தி போகலாம். அவங்க வந்து உடனே சொல்றாங்க, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டுல எங்க பிள்ளை ஜுரத்துல படுத்த படுக்கையா இருக்குது, எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் சரியாகல, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஆடுங்க. நீங்க வர்றீங்க, ஜெபம் பண்றீங்க. ஜெபம் பண்ண உடனே அந்த பிள்ளை எழுச்சி உட்காந்துருச்சு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தேவன் உங்களை தகுதியாக்கி இருக்காரு. நீங்க தேவனுடைய மனுஷனே. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுது? நீங்க சுகத்தை கொடுக்கல, ஆனா கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டார். அவங்க வீட்டுல ஒரு அதிசயம் நடந்துச்சு. இப்படி நடக்குமா? நடக்கும். நடத்துறவர் தேவன். நடத்தணும் தான் உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். பிராமணிங்க. அல்லேலூயா. அவன் சொல்றாரு, அந்த தேவனுடைய மனுஷனுக்கு வந்து நீ எனக்காக வேண்டிக் கொள், என் கை ரொம்ப குஷ்டமா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு, என் கையை வந்து சரிப்படுது. தேவனுடைய மனுஷன் என்ன சொல்லிருக்கணும்? சரி பண்ண உனக்காக ஜோம் பண்ணு சொல்லிவிடுறோம். இல்ல உடனே ஜோம் பண்ணிருக்காங்க. உடனே ஜோம் பண்றான். தாக்கிட்ட கை விடுறான். கை விட்டு மறுபடியும் வேற கை விட்டு கை எடுத்தா அந்த கையில இருந்த குஷ்டம் நீங்கி போச்சு. கை பழைய கை போல ஆயிடுச்சு. தேவனுடைய மனுஷன் செய்கிற ஜெபத்தை
என் தேவன் கேட்டு பதில் தரவாங்க. அப்ப நீங்க செய்யற ஜெபத்தின் பதில கர்த்தர் நிச்சயமா செய்வாரா இல்லையா? எத்தனை பேர் ஆமென்றீங்க? கர்த்தர் உங்களிடத்துல ஒருவர் அனுப்பி அவருக்காக உங்களை ஜெபிக்க சொல்றாருன்னு சொன்னா நீங்க தான் தேவனுடைய கரணத்தை தேவன். எத்தனை பேர் ஆமென்? நான் தேவனுடைய மனுஷன், அதுதான் கரணம் கட்டுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவனுடைய மனுஷனா இருக்கிற எந்த ஒரு ஐயமும் பாருங்க, நீங்க தேவனால் தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அப்ப தகுதியாக்கப்பட்டவன் தகுதியுடையவனாய் இருக்கும் பொழுது அவன் கேட்கிறது எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்கிறவனாய் இருக்கிறார். அப்போ தேறினவன் இந்த விஷயத்துல தேறினவனா இருக்கணும். என்ன ஆகுதுன்னா, எங்க பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இவன் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறான், ஆனா தனக்காக ஜெபிச்சுக்கிறது. எப்படி கேட்குறேன்? நான் ஒன்றும் இல்லை பிரதர், நான் யாரு பிரதர், நான் வேஸ்ட் பிரதர், இவன் இப்படி சொல்லிட்டுப்பான். இவங்கிட்ட தான் வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்காக ஜோப் பண்ணு. யார? நான் ஒன்றும் இல்லை, நான் வேஸ்ட்டு, என்னெல்லாம் ஒதுக்குறாங்க, என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, நான் வந்து அப்படி நான் இப்படின்னு குறைச்சி இடப்பட்டுருக்கிறான் பாருங்க. அவன்கிட்ட தான் ஒருத்தர் கத்தர் அனுப்புறாரு. கத்தர் அனுப்பி அவங்ககிட்ட போய் சொல்றாரு, கொஞ்சம் அவன் கொஞ்சம் ஜெபிக்கணும்ட்டு. அவன் வரான் நேரா. யாரு? ஒண்ணு இல்லாதவங்கிட்ட வரான். ஒண்ணு இல்லாதவங்கிட்ட எவனா வருவானா? மீனா போனவனே எவனா வருவானா? வேஸ்ட் நினைக்கிறவன் எவனா வருவானா? சொல்லுங்க பார்க்கணும். வரமாட்டாங்க. ஆனா வரானே. அப்ப நீங்க யாரு? நீங்க வேஸ்ட் இல்லை, வீணா போனவன் இல்லை, தோத்து போறவன் இல்லை, நீங்க ஒதுக்கப்பட்டவன் இல்லை. ஏன்னா அவன் வந்து உங்ககிட்ட சொல்றான் எனக்காக ஜெபம். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் உங்களை அங்கீகரித்து விட்டார் என்றார். அல்லேலூயா. தேவன் உங்களை அங்கீகரித்தார், தன்னுடைய பிள்ளையாக அங்கீகரித்தார், தேவனுடைய மனுஷனாக அங்கீகரித்தார். அதனாலதான் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? இல்லைன்னா உங்க ஜெபத்துக்கு சட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் கேட்டார்ல, ஏன் அங்க நிக்க இருக்கிறாரு உங்களை என்ன சொல்றாரு? அப்பா நீ தான் பிரதிநிதி, நீ தான் தேவதூதர், நீ தான் தேவனுடைய மனுஷன், நீ தான் எனக்கு எல்லாமே. இந்த பூமியில ஒன்றை வச்சுதான் எல்லாத்தையும் நான் செய்ய, அதான் அடையாளம். இல்லையா? நான் ஒரு தடவை சொன்னேன், எங்க சபையில சின்ன பசங்க கூட எல்லாரும் பிசாசு ஓட்ட வைப்பேன். எங்க சபையில எல்லாரையும் பேய் ஓட்ட சொல்லுவேன். சபையில எல்லாரும் எங்க சபையில எல்லாரும் பேய் ஓட்டணும்னு எதிர்பார்க்கறேன்னு. யாரா இருந்தாலும் சரி, பிசாசு பிடிச்சவங்க தானே வந்து கையை நீட்டி துரத்துன்னு சொன்னா நீங்க போய் துரத்தணும். அப்படிதான் நான் ட்ரெயின் பண்றேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் நீங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ண கூடாது, எல்லாருக்கும் கத்து கொடுத்துட கூடாது, எல்லாம் கத்து கொடுத்தா எல்லாரும் தெரிஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் யாரும் அவங்க மதிக்க மாட்டாங்க என்று சொன்னாங்க. பிசாசு பாஸ்டர் மட்டும் தான் துரத்தணும், அங்கீகரிக்கப்பட்ட மட்டும் தான் பிசாசு துரத்தணும். விசுவாசிகள் யாரும் பிசாசு துரத்த விட்டுறாதீங்க. அப்படி பிசாசு துரத்த விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லாம போயிடும். அப்ப சபைக்கு யாரும் வர மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். சபையில கூட்டம் சேர்த்து வச்சுட்டு நான் வந்து கூட்டம் சேர்க்கறதுக்காக இல்ல, என் சபையில வரவங்க 4 பேரா இருந்தாலும் அந்த 4 பேர் வெளிச்சத்துல இருக்கிறவங்களா இருக்கணும், 4 பேர் அது துரத்த சொன்னா துரத்துறவங்களா இருக்கணும். அப்ப சொன்னா உங்கள்கிட்ட எங்க சபையில சின்ன பிள்ளைகளை வச்சு பிசாசு துரத்துவேன். அப்படியா? ஆமா. அல்லேலூயா. இருக்கிறாங்க யாரும் விடுறதா இல்ல, எல்லாரும் பிசாசு துரத்து. ஏன்னா சொல்லியிருக்காரு, நாமக்கால் பிசாசுகளை துரத்துவீர்கள். அப்ப நாம எல்லாம் யாரு? தேவ மனுஷன். அப்ப நம்ம யார போல இருக்கிறோம்? தேவனை போல இருக்கோம். அப்ப நம்ம துரத்த முடியுமா? ஹலோ, பிசாசை துரத்தவும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? அப்ப நீங்களும் யார? நீங்க எப்படி இருக்கணும்? பிசாச துரத்தணும். துரத்த முடியுமா? துரத்த முடியும். ஏன் துரத்த முடியாது? ஜெபிக்க முடியும்னா துரத்த முடியாத? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க புரியுது? தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கிற நீங்கள் நிச்சயமாகவே பிசாசை துரத்த அதிகாரம் உடையவர்களாக இருக்கு. அப்ப நீங்க துரத்தினா அது ஓடும். சபை அப்படிப்பட்ட சபையாக மாற்றணும்னு ஆசைப்படுறேன். எத்தனை பேர் ஆமென்? எத்தனை பேர் என்னோட கூட ஒத்துழைப்பு பண்ணுங்க? எத்தனை பேர் பிசாசு துரத்த தயாரா இருக்கீங்க? நான் துரத்தினா பிசாசு ஓடணும் பிரதர். நான் வீட்டுல போய் சொல்றேன், நான் போய் இன்னைக்கு ஒரு பிசாசு துரத்துறேன்னு தெரியுமோ?
எத்தனை பேருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? பிசாசு துரத்த போல நான் ஓடிட்டேன் பிரதர் சொல்லக்கூடாது. ஐயோ நான் பிசாசு துரத்துக்கு நிக்கிறதே இல்லை பிரதர். மீட்டிங் முடிஞ்ச உடனே பைபிள் அக்கறை வச்சோம்னா நேரா வீட்டுக்கு தான் போவேன். காது இல்ல 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 இல்ல, அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போறது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இருக்கீங்களா? நிறைய பேர் மீட்டிங் முடிஞ்ச உடனே முதல்ல வீட்டுக்கு கிளம்ப இருக்கிறாங்க. எப்படா மீட்டிங் முடியும் அப்புறம் வீட்டுக்கு போகணும். கிறிஸ்தவனா இருக்கு வாழ்க்கையே கிடையாது. அவங்க வெறும் சேர சூடாக்கிட்டு பத்துக்கா வந்தவங்க, சேர தொடச்சிட்டு பத்துக்கா வந்தவங்க. ஆனா யாரு இருந்து பெருசாக விரட்டி ஓட்டிட்டு போறாங்களோ அவங்கதான் தேவையான மனுஷன். அல்லேலூயா. அப்ப சபை அப்படிப்பட்ட கொழுந்து விட்டு எரிகிற சபையா இருக்கணும். சபைக்குள்ள பிசாசு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு 4-5 வாட்டி யோசிக்கணும். சபைக்கு யோசிக்கணும், உங்க வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்கிறது ரொம்ப யோசிக்கணும். ஐயோ இவங்கிட்ட தொட்டா நம்ம கெட்டோம்னா அது யோசிக்கணும். இவன் தேவனுடைய மனுஷன், இவன் தேவனுடைய மனுஷனா இருக்கிறவனால இவனை நான் தொடக்கூடாது, தொட முடியாதுன்னு அவன் யோசிக்கணுமா இல்லையா? அதுதான் சொன்னாரு. அதுதான் ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு. நீங்க ஜெபம் பண்றீங்க இருக்கீங்களாங்க? எனக்கு என்ன அடையாளம் இருக்கு பிரதர்? நான் எப்படி பிரதர் பிசாசு தொட்ட முடியும்? பிசாசு என்ன தொட முடியாது எப்படி பிரதர் நான் நம்புறது அப்படின்னா ஒரே ஒரு காரியம் சொல்றேன். நீங்க மத்தவங்களுக்காக தூதரா வேலை செய்றீங்களா? மத்தவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா? அப்ப பிசாசு உங்களுக்கு தொட முடியாது. அல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க. ஆனா எனக்கு என்ன வந்துச்சு கழட்டிக்கிட்டீங்கன்னா, ஹலோ மறுபடியும் சொல்றேன், இங்க தொத்திர பிசாசை அப்படி ஏற்றி விட்டுரும். இருக்கீங்களா? 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 இருக்கீங்க கடவுள அவ்வளோ யாராவது கவலைப்படாது. பிசாசு எப்பவுமே இங்கே தாங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிறதா கிடையாது. சரிங்களா? நிறைய பேருக்கு ஒரு பயம். நம்ம சபை பிசாசு கீழே ஒரு பிடிக்க கூட பயம். பிரதர் அது பிடிக்கிற நேரத்துல அது ஏமா ஏறிச்சுன்னா அதனால நான் தூரமா நின்று வேடிக்கை மட்டும் பாக்குறேன் பிரதர். தூரத்துல இங்க தோட்டலாம் அங்க நிக்கிறது வெளியே என்ன போச்சா இல்லையா? அப்படிதான் போவோம், பாத்துக்கோங்க. இருக்கீங்களா? அப்பெல்லாம் ஏற அதுக்கும் கொஞ்சம் சரி அறிவுலாம் இருக்குது. யார் மேல ஏறணும், யார் மேல ஏறக்கூடாது, யாரை விட்டு வைக்கணும், யாரை விட்டு வைக்கக்கூடாது, யாரை பார்த்தா ஏறணும்னு தோணுதோ அவங்க மேல தான் ஏறணும். எல்லாரும் மேல ஏறிக்காது. ஹலோ இருக்கீங்களா? நீங்களாம் பயந்துடாதீங்க. இப்படி கீழே வந்தோம்னா அப்படி ஏறி டிரான்ஸ்ஃபர் ஆகணும். நீங்க மட்டும் அவ்வளோ நல்லவங்க இல்லை உங்க மேல ஏறிக்கிட்டு அப்படி சொல்லுவாங்க. உங்க மேல ஏன் ஏறாது அப்படின்னா நீங்க ஆண்டோடைய பிள்ளையா இருக்கனால உங்ககிட்ட என்ன பண்ணாது. அல்லேலூயா. யாரு அதுல பலவீனமா இருக்காங்களோ அவங்க மேலதான் ஞானஸ்தானம் எடுத்தவங்க மேல பிசாசு ஏறுமா? பிசாசு பிடிக்குமா ஞானஸ்தானம் எடுத்தவங்க? சொல்லுங்க. எப்படி தலையை ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏறன்றீங்களா ஏறாதுன்றீங்களா? இப்படி இப்படின்னா ஏறமா? ஏறன்னு சொல்லுங்க. ஏறன்ற உங்களை சொல்லுவோம். எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தவங்க மாதிரி பிசாசு ஏறும்? ஆமென். அப்ப ஞானஸ்தானம் யூஸே இல்லையா? ஞானஸ்தானம் யூஸே இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்தாலும் பிசாசு ஏறும், சபைக்கு போனாலும் பிசாசு ஏறும், வார்த்தை கேட்டாலும் பிசாசு ஏறும். சரியா? அசாரி பிடிக்கும். ரைட்டா? உண்மைதானே? அப்ப ஞானஸ்தானத்துக்கு புரோஜனம் போச்சு, பைபிள் வாசிக்கிறது புரோஜனம் போச்சு, ஆலயத்துக்கு போறது புரோஜனம் போச்சா இல்லையா? ஏறுதுன்னு சொன்னா இப்ப யாரு மேல ஏறல அப்படின்னா யாரெல்லாம் இதுல ஆழமா இருக்கிறார்களோ அவர்கள் பிசாசு தொடர்றத. நான் ஞானஸ்தானம் எடுத்தாலும் எவ்வளவு ஏறலாம், ஞானஸ்தானத்துக்கு அது அர்த்தத்தை நான் புரிஞ்சிக்காதனால தான் அது என்ன தொட்டுச்சு. அந்த அர்த்தத்தை நான் புரிஞ்சிட்டேன்னு சொன்னா அது நிச்சயம் தொடவே முடியாது. இருக்கீங்களாங்க? அப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன். நான் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிரதிநிதி, தேவ தூதனா இருக்கிறேன். நான் தேவனுக்காகவே இந்த பூமியில வாழ்ந்தவன். அல்லேலூயா. அப்ப தேவன் உங்களை தகுதியாக்கினாரா இல்லையா? நற்கிரியைகளை செய்ய தகுதியாக்கப்பட்டீங்களா? அப்ப நான் அடுத்த வாரத்துல எப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்கள் மூலமா செய்யறான்னு சொல்லி கொடுக்க போறேன். எப்படிப்பட்ட காரியம் நீங்க செய்றீங்க உங்களுக்கே தெரியாம எத்தனை காரியம் செஞ்சுட்டு இருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கே தெரியறது இல்ல. ஆனா நீங்க ரொம்ப அசால்ட்டா நினைச்சிட்டீங்க, நான் நிறைய தப்பு பண்றேன் பிரதர் அப்படிலாம். இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் உங்களை வச்சு நிறைய காரியங்கள் செஞ்சிட்டு இருக்காரு, செய்யவும் போறாரு.
அல்லேலூயா. இனி வரக்கூடிய நாட்கள்ல நான் அடுத்த வாரத்தில் அதை பத்தி பேச போறேன் பாருங்க. நீங்களாம் சாதாரணமான ஆட்களா நீங்க நினைச்சுக்காதீங்க. சாதாரண ஆட்களை இடம் போட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களை வல்லமை எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நீங்களாம் தேவனுடைய மனுஷனே. அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. யார் என்ன சொல்ல ஒத்துக்காதீங்க. நீ அது பண்ண இது பண்ண இப்படி இருக்க அப்படி இருக்க ஒத்துக்காதீங்க. நான் தேவனுடைய மனுஷன் தான். நீ என்ன வேணா எனக்கு சர்டிஃபிகேட் கொடு. ஓ சர்டிஃபிகேட் எனக்கு தேவையே இல்ல. கர்த்தர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. நான் தேவனுடைய மனுஷன். அது போதும். அல்லேலூயா. 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 கரங்களை தட்டி உற்சாகமா தேவனுக்கு ஒரு மகிமை கொடுக்கிறோம். நான் தேவனுடைய மனுஷனே.